ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 99 நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே வவ்வால ஃபாலோ பண்ணி நருட்டோ, கக்காஷி, யாமட்டோ, ஷீனோ, கீபா 5 பேரும் ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஏரியில காட்டுவாங்க. யுக்கிமாரு வழி தாங்க முடியாம கத்துவான். 3 டைல்ஸ் வெளியே வந்திருக்கும். சசோரி இறந்ததுக்கு அப்புறமா டைடரா கூட டோபி இருப்பான். டோபி அண்ட் டைடரா கிட்ட காட்டுவாங்க. அது என்ன டம்ப்ளிங் ஷாப்பா அப்படின்ட்டு டோபி நாள் பூரா நடந்து கால் வலிக்குது, சோர்ந்து போயிட்டேன், வா போய் டம்ப்ளிங் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஓடிடுவான். டைடரா இவனை பார்த்தா சோர்ந்து போன மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு அவன் பக்கத்தால போய் உட்காருவான். ஏன்டா இப்படி இருக்குன்னு டைடரா கேட்கும். சென்பாய் டைல்டு பீஸ்ட பிடிக்க ட்ரை பண்றோம், ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியாது, அதனால பொறுமையாவே போலாம் அப்படின்ட்டு எதை பிடிக்க வந்தன்னு சொல்லி கேட்பான். ஜாப்பனீஸ்ல ஜாம்பி அப்படின்பா டைடரா. அதுக்கு டோபி ஈபி சீபி போக்குவா டோபி அப்படின்பா. இது வேற லெவல்ல இருக்கும். 3 டைல்ஸ் பிடிக்கணும்டான்னு சொல்லவும் 1 டைல் 2 டைல் அப்புறம் நான் டோபி அப்படின்னு இருப்பான். தமிழ்ல ஒரு மூவி பண்றோம்னா அதுல ரைமிங் இருக்கும். பட் ஆனா மற்ற லாங்குவேஜஸ்ல அதுல ரைமிங் சேர்த்த முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த வகையில ஜாப்பனீஸ்ல டோபிக்கு செம ரைமிங்கான டைலாகா இருக்கும். டைடரா செம கடுப்பா இருப்பான். அந்த கடையில இருக்க பாட்டி டம்ப்ளிங்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்த வர சீன் பாத்தீங்கன்னா கிளாசிக் நருட்டோல 101வது எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். கக்காஷி சாப்பிடும் போது அவரோட ஃபேஸை பார்க்கலான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க இல்லையா? சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா டோபி சாப்பிடும் போது டைடரா டோபியோட உண்மையான முகம் எதுன்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா டோபி திரும்பி சாப்பிடுவான். சாப்பிட்டு சாஸ்ல செம்ம டேஸ்டா இருக்கு, அதிக ஸ்வீட்டாவும் இல்ல அதிக சால்ட்டாவும் இல்ல, இதாண்டா மாஸ்டர் பீஸ் அப்படின்பா. இதுக்கப்புறமா உள்ள இருக்க ஒரு விஷயத்தை காமிச்சு இது உங்களோட ஆர்ட் ஆஃப் ஒர்க் மாதிரியே இருக்குல்ல அப்படின்பா. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் டைடரா வந்து எந்த அளவுக்கு அவனோட ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்துல பைத்தியம் அப்படின்னு. அதை இப்படிப்பட்ட விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொன்னதே ஃபர்ஸ்ட் தப்பு. இதுக்கப்புறமா உங்களோட ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிழிச்செறியதானு சொல்லுவான். செம்ம கடுப்பா இருப்பான் டைடரா. டோபி ஓட ஆரம்பிச்சிருவான். டைடரா நான் உன்னை கொல்ல போறேன்னு கத்துவான். அடிச்சு பறக்க விட்டுருப்பான் டோபிய. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த ரேம்பேஜிங் டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஏரி கிட்ட காட்டுவாங்க. யுக்கிமாரு பயங்கரமா கத்துவான். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கோசு கேட்கவும் 3 டைல்டு பீஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்குது அப்படின்பா கூரன். நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சீனோ ஒரு நிமிஷம் இந்த உணர்வு அப்படின்பா. கக்காஷி என்னன்னு சொல்லி கேட்பாரு. வினோதமான சக்ராவை என்னோட பூச்சிகள் ஃபீல் பண்ணுது அப்படின்பா சீனோ. வினோதமான சக்ராவான்னு கேட்பா நருட்டோ. ரொம்பவுமே அதிகப்படியான சக்ரா இருக்கு, என்னோட பூச்சிகள் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதில்ல அப்படின்னு சீனோ சொல்லவும் அக்கமாரு குலைக்கும். அக்கமாருவும் இதே விஷயத்த தான் சொல்றான் அப்படின்பா கீபா. அப்படின்னா நம்ம அவங்கள நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்பா நருட்டோ. சீக்கிரம் போலாம் அப்படின்பாரு கக்காஷி. ரிஞ்சிக்கு சரௌண்டிங்கே வினோதமா இருக்கும். அதுலயும் இந்த காற்றே ரொம்பவுமே அழுத்தமா இருக்கும். இதை கண்டிப்பா லீஃப் சேர்ந்தவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க, வேற என்னமோ அப்படின்ட்டு திரும்புவான். என்ன நடக்குது அப்படின்பா. வவ்வால ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரிஞ்சி இருக்க சைடு வந்துருவாங்க. அது என்ன புகை மூட்டமானு கேட்பா நருட்டோ. வவ்வால் அந்த புகை மூட்டத்துக்குள்ளதான் போகுது அப்படின்பாரு யாமட்டோ. டவுட்டே இல்ல, அங்க இருந்து தான் அதிகப்படியான சக்கராவை உணர முடியுது அப்படின்பா ஷீனோ. அந்த புகை மூட்டத்துக்குள்ள இருந்தா அப்படின்னு கேட்பா நருட்டோ. அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்பாரு கக்காஷி. உள்ள போய் பார்க்க வேண்டியதுதான் அப்படின்பா நருட்டோ. பொறுமையா போ, ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் இதான் எதிர்பார்த்தேன் அப்படின்பா நருட்டோ. எல்லாருமே ரெடி ஆயிக்கங்க, ஆனா அவசரப்பட்டுறாதீங்க அப்படின்பாரு கக்காஷி. புரிஞ்சுது அப்படின்பாங்க. நருட்டோ உள்ள போகும்போது ஏகப்பட்ட வவ்வால்கள் இருக்கும். ரிஞ்சி கிட்ட அவனோட வவ்வால் ரிப்போர்ட் பண்ணிரும். அவங்க அதிக பேர் ஆயிட்டாங்களா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்ட்டு பாப்பான். நருட்டோ எனக்கு தெரிஞ்சு அவங்களால இப்ப நம்மள ஈஸியா பார்க்க முடியும் அப்படின்பா. பிரச்சனையே இல்ல, வா போலாம் அப்படின்பாரு கக்காஷி. ரிஞ்சி நம்பரால நம்ம டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கோம், கூரன் வர வரைக்கும் தாக்கு பிடிச்சாகணும் அப்படின்ட்டு கீஹோ கிட்ட ஸ்மோக் ஸ்கிரீன் போட சொல்லுவான். ஓகே பாஸ் அப்படின்ட்டு ஸ்மோக் ஸ்கிரீனை போட்டு விட்டுருவான் கீஹோ. கக்காஷி இதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவாரு. யாமட்டோ ஏன்னு கேட்கவும் அவங்க ஸ்மோக் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க, நமக்காக தான் காத்துட்டு இருந்திருப்பாங்க போல, அதிக நேரம் இங்கேயே இருக்க முடியாது, ஏன்னா ஏரியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும், அதுக்கு நம்ம ரெண்டா பிரியணும் அப்படின்ட்டு நருட்டோவை செல்ஃபா ஒர்க் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்ப நான் சண்டைக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போதைக்கு அந்த ஏரியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்பாரு. ஓகேன்பா, நாங்க அவங்கள திசை திருப்புறோம், நீ லேக்கோட சென்டர் பார்ட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்பாரு. சரின்ட்டு கிளம்பிடுவான் நருட்டோ. யாமட்டோ நருட்டோவை தனியா எதுக்குன்னு கேட்கவும் கொஞ்ச நாச்சு அவன் மேல நம்பிக்கை வை அப்படின்ட்டு மனசுக்குள்ள அவனை தவிர்த்து நருட்டோவை தவிர்த்து வேற யாராலையும் அங்க சர்வைவ் ஆக முடியாது, நருட்டோ குட் லக் அப்படின்ட்டு நீ கண்டிப்பா லீஃபோட நம்பர் 1 அன்பிரடிக்டபிள் நிஞ்சா அப்படின்பாரு. ஷீனோ எந்த ரியாக்ஷனும் இல்ல, அவங்க இங்க இல்ல போல அப்படின்னு திங்க் பண்ணுவான். உள்ள போவாங்க. என்னால எதுவும் பார்க்க முடியல அப்படின்பா கீபா. ஷீனோ அவனோட இன்செக்ட்ஸை யூஸ் பண்ணுவான். அவங்க நேரத்தை செலவிட வைக்கிறாங்க, எல்லாம் காட்லியே இருங்க அப்படின்பாரு கக்காஷி. நருட்டோ ஏரிக்குள்ள குதிச்சிருப்பான். பார்த்த காமா டாட்ஸ் அவனை மேல தூக்கிட்டு வரும். ரொம்ப டீப்பா போயிருப்பான் தலைவன். ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கியான்னு கேட்கும். காமா கேச்சி திரும்பி படுத்துட்டு இருக்கோம். இப்பதான்டா வீட்டுக்கு போனோம், அதுக்குள்ள
அதுக்குள்ள கூப்பிட்டியடா, ரொம்ப மோசமான வேலை வாங்குற நீ அப்படிங்கோ. கண்டிப்பா ரிட்டன் நான் உனக்கு பெருசாவே செய்யறேன் அப்படின்பா நருட்டோ. காமா கீச்சி இந்த புகை மூட்டமும் இந்த இன்டென்ஸான சக்கராவும் கொஞ்சம் வினோதமா இருக்கு, அப்படி என்னதான் இருக்கு இந்த புகை மூட்டத்துக்குள்ள அப்படின்ட்டே தான் போகும். யுகிமாரு பயங்கரமா கத்துவான். காபுட்டோ அது வருது அப்படின்பா. த்ரீ டெயில்ஸ் வெளியே வந்திருக்கோம். கூரன் இதை பார்த்துட்டு இது த்ரீ டெயில்ஸே தான் அப்படின்பா. கோசு இந்த ஒரு உணர்வே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்பா. நம்ம சாதிச்சிட்டோம், இது சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு கத்துவான் காபுட்டோ. யுகிமாரு இன்னுமே கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா கத்துவான். அவனோட காது மூக்குல இருந்தெல்லாம் பிளட் வரும். கூரன் இது கண்ட்ரோல் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி கேப்பா. அதை தடுக்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டது அப்படின்பா காபுட்டோ. கடுப்பாவா யுகிமாருவை பார்த்துட்டு இவனோட பவர்னால கூட கம்ப்ளீட்டா த்ரீ டெயில்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல போல அப்படின்னு திங்க் பண்ணுவான். யுகிமாரு இப்பதான் கொஞ்சம் நார்மலா இருப்பான். யுகிமாருன்ட்டு கூரன் பாப்பா த்ரீ டெயில்ஸ் பயங்கரமா கத்தும். அந்த சவுண்டே கேட்கிற சில பேருக்கு பயத்தை உருவாக்குற அளவுக்கு இருக்கும். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேப்பா நருட்டோ. த்ரீ டெயில்ஸ் உங்களோட போட்டவே கவுத்தி இருக்கும். எல்லாருமே விழுந்திருப்பாங்க. கோசு தண்ணிக்குள்ள போயிருவான். காபுட்டோ யுகிமாருவை பிடிச்சி எப்படி மேனேஜ் பண்ணி நின்றுவான். கூரனும் நின்றுவா. இந்த பீஸ்ட் எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ண அப்படின்பா. எனக்கு ஆர்டர் கொடுக்காத அப்படின்ட்டு முன்னாடி போய் நிப்பா. இந்த பீஸ்ட் பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல ஃபாஸ்டாவும் இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு இருப்பா. அட்டாக் பண்றக்கே வந்திருக்கோம். கோசு ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரம் கூரன்னு கத்துவான். அவனையும் தூக்கி வீசிரும். கிறிஸ்டல் ஸ்டைல் டிவைன் பாத்வே ஜுட்சு கூரன் பண்ணவும் தண்ணியை கிறிஸ்டலைஸ் பண்ணும். ஆனா த்ரீ டெயில்ஸ் கிட்ட அது வேலைக்கு ஆகாது. இதுக்கப்புறமா ஜெயண்ட் கிறிஸ்டல் எக்ஸாகனல் ஷூரிகன் பண்ணுவா. எவ்வளவு அடிச்சாலும் அதுக்கு ஒரு இம்பாக்டுமே இருக்காது. காபுட்டோ கத்த ஆரம்பிச்சிருவான். அதை என்ன கொல்ல பாக்குறையா, அதை பிடிக்கணும் அப்படின்பா. ரொம்பவே பெரிய அளவிலான ஜுட்சுலாம் பண்ணணும்னா அதுக்கேற்ற விஷயங்கள ஆல்ரெடி பண்ணிருக்கணும் அப்படின்ட்டே ஓடுவா. சீல் ஃபார்மேஷன் பண்றதை பார்த்து த்ரீ டெயில்ஸ் ரொம்ப வேகமா முன்னாடி வரும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவா கூரன். கோசு அவனால முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சு வச்சிருப்பான். சீக்கிரம்னு கத்துவான். கோசுவை சொலட்டி அடிச்சிரும். கூரன் கிறிஸ்டல் ஸ்டைல் கிறிஸ்டல் வால் 8 ஃபார்மேஷன் பண்ணுவா. த்ரீ டெயில்ஸ முழுசா பிடிச்சிருக்கோம். காபுட்டோ கிறிஸ்டல் ஸ்டைல் கூரன் கிட்ட இவ்வளவு தரமா இருக்கா அப்படின்னு வாயை பொளந்திருப்பான். கோசு தண்ணில இருந்து வெளியே வருவான். கூரன் செம டயர்டா இருப்பா. அதிக அளவுல நான் சக்கராவை யூஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்ட்டு மூச்சு விடுறக்கே சிரமப்படுவா. கீபா கிட்ட காட்டுவாங்க. ஷோல்டர்ல இடிக்கும். ஷீனோ பாத்து நில்லு அப்படின்பா. நம்மளோட சர்க்கிள் சின்னதாயிட்டே வருது, இப்படிதான் இருக்கும்பா ஷீனோ. கக்காஷி ரெண்டு பேரும் பேசுறத நிறுத்திட்டு எதிரி எங்க இருந்து வருவான்ங்கிறதுல போக்கஸ் பண்ணுங்க அப்படின்பாரு. ஆனா கக்காஷி சென்சே அப்படின்னு கீபா சொல்லும் போது ஹினாட்டா மேல அப்படின்பா. ரிஞ்சியும் அவனோட கேங்கும் மேல இருந்து அட்டாக் பண்ண வருவாங்க. சக்குராவும் சாயும் தடுத்து இருப்பாங்க. நம்ம தாக்குதல் சொதப்பிருச்சு அப்படின்பா ரிஞ்சி. சக்குரா கக்காஷி சென்சேன்ட்டு பக்கத்துல போவா. கக்காஷி தேங்க்ஸ் பண்ணிட்டு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்பாரு. ஹினாட்டா வருவா. ஷீனோ எப்படி பண்ண அப்படின்ட்டு பார்க்கும் போது பியாக்குகான் யூஸ் பண்ணிருப்பா ஹினாட்டா. ரிஞ்சி இந்த புள்ளையோட ஜுட்சு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த ஸ்மோக் ஸ்கிரீன்குள்ள கூட அவளால பார்க்க முடியுது அப்படின்னு திங்க் பண்ணுவான். கடுப்புல இருப்பான். நருட்டோ இந்த ஏரிக்குள்ள போகும்போது என்ன இது இப்படி இருக்குன்ட்டு போவான். காமா கீச்சி ஒரு மீன்கள் கூட இல்ல, ஏரியில ஒரு சின்ன வேவும் கூட வரமாட்டேங்குது அப்படின்ட்டு பயந்துட்டே தான் போகும். நருட்டோ முன்னாடி அது என்ன அப்படின்ட்டு பாப்பான். உள்ள போக போகவே சுத்தி இருக்க விஷயத்தெல்லாம் நருட்டோ ஆச்சரியமா பாப்பான். காமா டாட்சு ஆமா அந்த கிறிஸ்டலுக்குள்ள ஆமா இருக்கு அண்ணா, இது எந்த வகையான ஆமா அப்படின்னு சொல்லி கேட்கும். டே இது ஆமா இல்லடா நருட்டோ, இது டெய்ல்டு பீஸ்ட் அப்படிங்கும். டெய்ல்டு பீஸ்டான்ட்டு நருட்டோவே ஆச்சரியப்படுவான். அதேதான் இது த்ரீ டெயில்ஸ் அப்படிங்கும் காமா கீச்சி. கோசு போட்டை ப்ரிப்பேர் பண்ணுவான். யுகிமாருவை படுக்க வச்சிருவாங்க. நருட்டோ த்ரீ டெயில்ஸான்ட்டு மேல பாப்பான். அதோட கண்ணு அசையும். அதை சுத்தி இருக்க கிறிஸ்டல் மொத்தத்தையும் உடைக்கும். இதை பார்த்து எல்லாருமே பயந்துருவாங்க. இவ்வளவு பெரிய ஜுட்சு பண்ணி கூட அதை அடக்க முடியல அப்படின்னு திங்க் பண்ணுவான் காபுட்டோ. கூரன் கிட்ட யுகிமாரு நீயும் எஸ்கேப் ஆயிருங்க, கோசு நீயும் தான் அப்படின்ட்டு அவன் இந்த இடத்த விட்டு டெலபோர்ட் ஆயிடுவான். கூரன் யுகிமாருவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக த்ரீ டெயில்ஸ்க்கு எதிராக நிப்பா. யுகிமாரு கூரன்னு கத்துவான். நீ எங்கூட சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு கூரன் த்ரீ டெயில்ஸ பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. நருட்டோ இது அவல்ல அப்படின்ட்டு பாப்பான். கூரன் பயங்கரமான பிளேட கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ண போவா. இவ எதுக்கு த்ரீ டெயில்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. த்ரீ டெயில்ஸ் கத்துறதுலயே பாத்தீங்கன்னா கூரனோட ஜுட்சுவும் அவளும் டிஃபீட் ஆயிருவாங்க. யுகிமாரு கூரன்னு கத்துவான். நருட்டோ யுகிமாருவை பார்த்துட்டு இவன் இங்க என்ன பண்றான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். யுகிமாரு நருட்டோவை பார்த்து சிரிப்பான். நருட்டோனால இதை நினைச்சும் கூட பார்க்க முடியாது. இந்த மிஷனுக்கு வரும்போது நருட்டோ யுகிமாரு கிட்ட பேசியிருப்பான். நம்மளை பத்தி யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தானே திரும்ப போகணும் அப்படின்னு இருப்பான். அப்படின்னா நீ இவங்க கிட்ட தான் திரும்பி போகணும்னு நினைச்சியா அப்படின்ட்டு ஷாக் ஆவான் நருட்டோ. கூரன் பின்னாடி விழுந்தவ கிறிஸ்டல் ஸ்டைல் கிறிஸ்டல் வீல் பண்ணுவா. என்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுறாதா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போவா. த்ரீ டெயில்ஸ் அட்டாக் வச்சிருக்கோம். யுகிமாரு நீ ஓகேவான்னு சொல்லி கத்துவான். திடீர்னு பார்த்தா அவன் பாக்கெட்ல இருக்க ஒயிட் கேமலியாவை கிறிஸ்டலால கவர் பண்ணி கொடுத்திருப்பாளைய கூரன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் இது வாராது அப்படின்னு சொல்லியிருப்பா. இதுல பாத்தீங்கன்னா கிராக் விழுந்திருக்கும். கூரனை நினைச்சு ரொம்பவுமே வருத்தப்படுவான். கூரன் கீழே விழுந்து கிடப்பா. கோசு இங்க என்ன பண்ற, முதல்ல யுகிமாரு வந்து கூட்டிட்டு போ அப்படின்பா. சரின்பா கோசு. யுகிமாரு வந்து சின்னன்னுட்டு நருட்டோவை பாப்பான். நான் எங்க போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்பா. நருட்டோ ஏன் அப்படிங்கிற மாதிரி பாப்பான். யுகிமாரு சிரிச்சுட்டு திரும்புவான். த்ரீ டெயில்ஸ் கட்டுப்பாடை இழந்திருக்கும். திடீர்னு பார்த்தா யுகிமாரு அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். காமா கீச்சி த்ரீ டெயில்ஸ் நகரல அப்படிங்கும். இதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்பா நருட்டோ. அந்த பையன் தான் அதை கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கும் காமா கீச்சி. இருந்தாலுமே இது நீடிக்காது. சுத்தி இருக்க கிறிஸ்டல்லாம் உடையும். த்ரீ டெயில்ஸ் கத்தும் போதெல்லாம் அந்த வேவே வேற லெவல்ல இருக்கும். எல்லாருமே தண்ணிக்குள்ள மாட்டிக்குவாங்க. கக்காஷி என்ன அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாப்பாரு. யாமட்டோ கக்காஷி சென்பாய் அது அப்படின்னு பாரு. த்ரீ டெயில்ஸ் கடைசியா பாத்தீங்கன்னா கத்தி இருக்கும்ல,
அதுல நடந்த இம்பாக்ட்ல மொத்த தண்ணியுமே இங்க வரும். அந்த ஸ்மோக் ஸ்கிரீன் மொத்தமா விலகி இருக்கும். பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பாரு ககாஷி. கூரன் தண்ணிக்குள்ள நீந்தி போவா யுகிமாருவை காப்பாத்த. த்ரீ டெயில்ஸ் வந்து டைமென்ஷன் இருக்கும், அதுக்குள்ள மட்டும் போயிட்டா முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு யுகிமாருவை காப்பாத்துறதுக்கு போவா. கூரன் இதுக்கு முன்னாடி யுகிமாரு காய்ச்சல்ல இருக்கான்ட்டு அவனுக்கான சப்போர்ட் தேவைப்படுறப்ப கைய பிடிச்சிருப்பா. இது நல்லா வாமா இருக்கு அப்படின்னு இருப்பான். அதை திங்க் பண்ணி பாப்பா. யுகிமாரு அவனோட அம்மா ஞாபகத்தமா வச்சிருந்த பொருளை கூரன் கிட்ட கொடுத்திருப்பான். அதையும் நினைச்சு பார்த்துட்டு யுகிமாரு அப்படின்ட்டு கைய பிடிக்க போவா. ஒரு வழியா பிடிச்சிருப்பா. என் மொத்த சக்கராவும் இந்த ஜுட்சுனால போக போகுது அப்படின்பா. திடீர்னு பார்த்தா பெரிய கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். யுகிமாருவும் கூரனும் தப்பிச்சிருப்பாங்க. ஃபுல்லா இருட்டாயிரும். கூரன் கண்ணு முடிச்சு பார்க்கும் போது யுகிமாரு அவளோட கைய பிடிச்சிட்டு பாப்பான். இந்த தடவை நான் உன் கைய பிடிச்சிருக்கேன் அப்படின்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்சைட் த மிஸ்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சக்குராவும் நருட்டோவும் ஒரு பறந்து விரிஞ்சு இருக்கிற இடத்துல உட்காந்துருப்பாங்க. சக்குரா சாய்க்கு நம்மளை விட ஒரு வயசு ஜாஸ்தி அப்படின்பா. என்ன புஷி ப்ரோ மாதிரியான்பா நருட்டோ. யாமட்டோ சென்சேக்கு வெறும் 26 வயசு தான் அப்படின்பா. அதிக வயசான மாதிரி இருக்காரு அப்படின்னு நருட்டோ சொல்லவும் அவரோட ஹாபியே ஆர்கிடெக்சர் பத்தின புக்ஸ் படிக்கிறது தான் அப்படின்பா. ரொம்ப மோசம் அப்படின்பா. யாமட்டோ டிஃபரெண்டா லுக் கூட்டுற மாதிரி காட்டுவாங்க. நருட்டோ இருகா சென்சேக்கும் இவருக்கும் ஒரே வயசு அப்படின்பா. ஆமான்ட்டு சக்குரா இருகா சென்சேக்கு மெடிக்கல் ஹார்ட் ஸ்பிரிங்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்பா. நருட்டோ பயங்கரமா சிரிச்சுட்டு மொத்தத்துல ரொம்ப வயசான மாதிரி இருக்காரு அப்படின்பா. இருக்காவ அந்த வயசான லுக்ல காட்டுவாங்க. செம ஃபன்னா இருக்கும். சக்குரா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்ட்டு சீசுனேயோட வயசு 31 அப்படின்பா. அவ்வளவு வயசாயிடுச்சா, நான் வயசு கம்மின்னு நினைச்சேன் அப்படின்பா சக்குரா. ஹீ அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க சீசுனே. அதெல்லாம் சும்மா வேணுக்குன்னு பண்றாங்களோ, சின்ன பொண்ணு மாதிரி காட்டிக்கிறக்குன்னு அப்படின்னு நருட்டோ சொல்லிட்டு இருக்கும் போதே சீசுனே இங்க வந்திருப்பா. எங்க திரும்ப சொல்லி கேட்போம் அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி ஒரு தேத்துவா பாருங்க. நருட்டோ ஹீ அப்படிங்கிற ரியாக்ஷனை கொடுப்பான்.